அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து வரக்கூடிய கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் கிரகங்கள் இல்லாது இருப்பதே ஒரு ஜாதகருக்கு சிறப்பு. 6ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்லது நடக்கும். நல்லதை விட 3 மடங்கு கெட்டது நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 6ஆம் இடத்தில் லான் போட்டு லக்கணும், அங்கிருந்து 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடும். ஆனால் வாழ்க்கை வசதிகள் இல்லாததாகவே அவருக்கு அமையும். அதேபோல் அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க ஆதரவு கிடைக்கும். பெரும்பாலும் சுயமாக தொழில் செய்து வருமானம் நடத்துவராக அந்த ஜாதகர் இருப்பார். அதாவது வருமானம் பெறக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பார். ஆனால் வருமானம் எவ்வளோதான் வந்தாலும் அவருக்கு போதுமானதாக அமையாது. அது ஏதாவது ஒரு வழியில் விரையாயிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அந்த ஜாதகர் பெற்ற தாயை விட்டு மாற்றான் தாயால் வளர்க்கப்பட வாய்ப்பு ஏற்படும். இல்லை தாய் தந்தையை விட்டு தாத்தா பாட்டி அத்தை மாமா வீட்டுகளில் வளரக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இல்லை இவங்க 2 பேர் இல்லைன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் அந்த ஜாதகருக்கு நரம்பு தளர்ச்சி, தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வந்து தாக்கக்கூடும். மேலும் ஆண்மை கோளாறு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் 6ஆம் இடம் உபய ராசியானால் அந்த ஜாதகருக்கு நுரையீரல் வியாதிகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ உபய ராசினா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதுதான் உபயராசி. அந்த 6ஆம் இடம் அந்த ஜாதகருக்கு உபயராசியால் அமைந்தால் நுரையீரல் வியாதிகள் அவரை தாக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.